நம்ம சட்ட ஆலோசகர் ஞானசேகர் சார் அவர்களை வாழ்த்துகிறோம். அடுத்து காற்று லைன் சங்கம் தலைவர் என் சங்கர் சார் ஒரு சில வார்த்தை. ரீப்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனமும் என்னுடைய காட்டூர் லைன்ஸ் கிளப்பும் இணைந்து இந்த மாபெரும் மாற்றுத்திறனாளி சுய நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர் ஏஜி மணி அவர்களையும் எங்கள் லைன்ஸ் கிளப்பை இணைத்து இந்த நிகழ்வில் நல்ல நிகழ்வில் அழைத்தமைக்கு நண்பர் சமூக ஆர்வலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்திற்கு வருகின்றிருக்கின்ற முன்னாள் தலைவர் டிசி தர்மலிங்கம் அவர்களுக்கும் எங்கள் லைன் சங்கத்துடைய பொருளாளர் முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் காற்று லைன் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எங்கள் சங்கமானது பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அற்புதமான இந்த சுய நிகழ்ச்சியை எங்களை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை நண்பர் பாலசுப்ரமணியத்துக்கு எங்களுடைய காற்று லைன் சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மணமகன் மகன்மகள் ஒரு சுய நிகழ்ச்சி சிறப்பாக செய்து கொடுத்தமைக்கு இதை ஏற்பாடு செய்த ஏஜி மணி மற்றும் சமூக சேவை அமுதா சந்திரன் மற்றும் இந்த அமைப்பில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய காட்டூர் லைன் சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ஏஜி மணி அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் சொன்னாங்க, அது முடிஞ்ச வரைக்கும் சார் சொன்னது எல்லாமே சொன்னால் எனக்கு நிரந்தர வருமானம் இருக்குது. நான் மத்திய அரசு வங்கி பணியில் நான் இருக்கிறேன். தேர்வு எழுதி போனேன். இன்னொன்று என்னை கவனிக்கணும் அப்படின்னா எனக்கு இல்லத்தரசியில் மட்டும்தான் இருந்தால் போதும். மற்றபடி பார்வையில்லாதவர் கூடிய எல்லாமே பராமரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நானே என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். போக்குவரத்துலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல கணவனாக நான் இருப்பேன். எனக்கு அவங்க ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் போதும். அதுதான் பெரிய விஷயம். நன்றி. தென்னர்த்தம் தூத்துக்குடி மாவட்டம் அங்கே மேலே இருக்கலாமா? நடக்கலாம் வாங்க. உங்கள் பேர் காந்தனன், உங்கள் பேர் செல்லப்பாண்டி, வயசு 41. இவங்க 2 கண்களும் பார்வை மாற்றத்தினாலே இவங்க எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. எம்ஏ பிஎட் முடிச்சாங்க. அரசு வங்கி பணி கவர்மெண்ட் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. 40,000 சம்பளம். ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்னா என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க், மத்திய பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. 40,000 சம்பளம். எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வேலை இவங்களே செய்வாங்க. பார்த்தும் போது ட்ரெஸ் கொடுக்கறது, சாப்பாடு, அதான் 3 தான் முக்கியம். அந்த 3 முக்கியம். அவங்கள யாருக்கு துணை இல்லாமல் அவங்களே செய்வாங்க. ஏன்னா இவங்களை புரிந்து இவங்க கூட குடும்பம் நடத்தக்கூடிய மணமகள் தேவை. இவர் இந்து மரபர் காற்று சேர்ந்தவர். இவர் நார்மல் மணமகள் வேணும் கேட்கிறார். நார்மல் இல்லைன்னா பார்சல் பிரைட். பார்சல் அவங்க தான் எங்கள் பொண்ணு நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு முடித்து தந்துருவேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியாவது இன்னைக்கு இங்கே வந்திருக்க மணமகன் திருவண்ணாமலை கிளாரா ஆமா என் கூட இருந்தது. ஆமா வாங்க. எங்க பேர் கிளாரா, அப்பா பேர் தாமஸ். இவங்க கை கால் நல்லதான் இருக்கு, ரூம் பக்கம் கம்மி. இவங்க இந்த நிலையிலையும் சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு போறாங்க. அங்க 10,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க கிறிஸ்தவ ஆதித்திராவிடர். ஏன்னா கிறிஸ்தவராக இருந்தாலும் என்ன செய்யறோம்? ஆதித்திராவிடர் கலெக்ட் அனுப்பிடுறோம். அவங்களுக்கு தெரியுமில்ல, தமிழ்நாடு அரசு பிசி ஆயிரும். நீங்கள் ஆதித்திராவிடர் சொல்லி என்ன செய்யறாங்க? ஒதுக்குறாங்க. சில அதை ஒதுக்கக்கூடாது, ஜாதிகளை ஒதுக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவர் ஆகிட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும்? பிசிஎம் ஆகிட்டாங்க. எனவே இவங்க எல்லா நிகழ்ச்சியும் 2-3 நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்காங்க. என்னுடைய தம்பி தான் ஐயப்பன் பேர். ஐடி படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வரன் பார்க்கணும், பொருள் பார்க்குறோம். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பரவாயில்ல. நல்ல பொண்ணா, நல்ல குணமான பொண்ணா அமைஞ்சா நல்லது.
இல்லை அன்பானவர்களே ஒரு கிளாப் பண்ணுங்க. இவரு 4 மாசம் மாற்றுத்திறனாளிக்கு வாங்கி கொடுக்கணும்னு இருக்காரு. இவர் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. இவருக்கு பேர் ஐயப்பன். இவர் நார்மல், டேட் ஆஃப் பர்த் 89. இவருக்கு இது முதல் திருமணம். இது ஒரு மேரேஜ் ஆகலை, அதான் இது முதல் திருமணம். இவர் இந்து வன்னியர். என்ன படிச்சிருக்கீங்க? ஐடி படிச்சிருக்காங்க. வெல்டிங் சொந்தமாக வச்சுங்களா? வெல்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. மாதம் 25,000 சம்பளம். இந்து வன்னியர். உங்களுக்கு எப்படி பண்ணணும்? லைட்டாக மாற்றுத்திறனாளி பண்ண இருக்கலாமா? இருக்கலாம். நார்மலாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நார்மலாக இருக்கலாம், லைட்டாக மாற்றுத்திறனாளி பண்ண இருக்கலாம். வருஷம் நம்ம செலக்ஷன் பண்ணி திருமணம் செய்து கொண்ட ஜோடி. இவர் ராஜி, அப்பா அம்மா இல்லாத பையன், சேலம் மாவட்டம். அந்த பொண்ணு 2 கண்ணும் தெரியாத பொண்ணு, திருச்சி மாவட்டம். இவங்க இதில் வாழ்த்துவோம். இவங்க லைட்டாக மாற்றுத்திறனாளி பெண், படுத்து பெண். இவர் லைட்டா மாற்றுத்திறனாளி பெண், கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஏன்னா இவரு கூட கொஞ்சம், இவர் ஐடி படிச்சிருக்காரு, கொஞ்சம் படிச்சிருக்க பெண் தேவை. வாங்க அகல்யா. சொல்ல பாருங்க, அங்க பார்த்துருங்க. பேர் சுந்தரராஜன், அப்பா பேரு சந்திரசேகர், வயசு 31. இவருக்கு லைட்டா ஒரு கால் தான், ஒரு கால் மாற்றுத்திறனாளி, 60% குணம். இவர் ஐடிஐ முடிச்சிருக்காரு. இவர் டிவி மெக்கானிக் கடை வச்சிருக்கிறாரு சொந்தமா. மாதம் 30,000 சம்பளம். இது தெரியுங்களா? இப்போ டிவி மெக்கானிக் நல்ல வருமானம். ஏன்னா இவர் சொல்லதான் பைசா. இவர் 500 500, 1000 1000. ஆமாம், நல்ல நார்மலான பையன். மாற்றுத்திறனாளி பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும்னு எங்கள் பையன் வந்திருக்கிறான். மாற்றுத்திறனாளி பொண்ணு எதா இருந்தாலும் எங்கள் பையன் ஏற்றுக்குவான். நீங்கள் முன்ன வரலாம். அவர் அம்மா பேர் சரோஜினி, 29 வயசு. இவர் எந்த குணமும் கிடையாது. இவர் நார்மல் மாப்பிள்ள. அவருக்கெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளி கை கால் நல்லா இருக்காரு. இவர் மாற்றுத்திறனாளி பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு வந்திருக்காரு. இவரை பாராட்டுவோம். 10வது பேர் படிச்சிருக்காரு. இவர் ஜவுளி கடை வேலைக்கு போறாரு. 15,000 சம்பளம். சொந்த வீடு. இவர் செங்குந்த முதலியார் காஸ்ட், சேலம் மாவட்டம். இவங்களை பற்றி நமக்கு தெரியும். ஏற்கனவே இப்போ காசு கேட்கும். இவர் ட்ரிபிள் இ முடிச்சிருக்காரு. ஏசி மெக்கானிக் கடை வச்சிருக்காரு. 25,000 சம்பளம். இவரும் இந்தியாதவர். இவருக்கும் வாய் பேசாத, காது கேளாத பெண் தேவை. வயசு 29. வயசு 29. இவருக்கு வாய் பேசுவார், ஆனால் காது கேளாது. இவங்க டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சிருக்காரு. இவருக்கு கொஞ்சம் காடு எல்லாம் இருக்குது. விவசாயம் வேலை பார்க்குறாரு. மாதம் 15,000 சம்பளம் வருது. இவர் இந்தி யாதவர், காஸ்ட் இந்தி யாதவர். இவருக்கு காது கேட்காத, வாய் பேசாத பொண்ணு தேவை. இல்லாத பட்சத்தில் லைட்டாக மாற்றுத்திறனாளி பெண் தேவை. இவர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் வந்திருக்காரு. இவரை விரும்பக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் டைம் தருவோம். அதன் பிறகு இல்லைன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். நிறைய காசு செலவழிச்சு அவனை படிக்க வச்சேன். நாகர்கோயில் ஓரல் ஸ்கூலில் படிக்க வச்சேன். பிகாமும் முடித்தான். எல்லாம் நல்ல பாஸ் தான். 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு எல்லாமே கவர்மெண்ட் வச்ச பாஸு தான். பிகாம் முடித்து டைப்ரைட்டிங்கும் லோயர் முடிச்சிருக்கான். ஆனால் அதுக்கு வேண்டிய எக்ஸாம் எழுதுனா தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் 2-3 திருச்சியில், மதுரையில், சென்னையில் 2-3 எக்ஸாம் போகணும். ஆனால் கிடைக்கல, மார்க்கில் போயிட்டு. அதனால இப்போ அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால வரல. இப்போ சென்னையில் வேலை பார்க்குறான், நல்லா செய்கிறான். மாதம் 15,000 ரூபா கொடுக்காங்க. இனி மேரேஜ் ஆனால் கூட்டி கொடுப்பாங்க. சொந்த வீடு, நிலம் எல்லாமே எந்த இதே இல்லை. நல்ல வேலை செய்கிறான், நல்ல மாதிரி இருக்கிறான். அப்பா பேர் யோசிப்பு, அம்மா பேர் பாக்கியமணி. இவர் வாய் பேசாத, காது கேளாத மாற்றுத்திறனாளி. 85% இருக்கு. இந்த நிலையிலே இவர் பிகாம் முடிச்சிருக்காரு. அழகா இருக்காரு. பிகாம் முடிச்சிருக்காரு. இவர் டிஜிட்டல் கடை, டிஜிட்டல் ஸ்டுடியோ
அந்த கடையில் வேலை பார்க்குறாரு. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறாங்க. ஏமா சொந்த வீடு தானம்மா? சொந்த வீடு. இவங்க கிறிஸ்தவ நாடார் போய் சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இதே போல் வாய்ப்பை சார்ந்த காதலிக்காத பொண்ணு வேணும், இல்லைன்னா நார்மல் பெண், லைட்டாக மாற்றுத்திறனாளி பெண் வேணும். ஆனால் கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தால் நல்லா நலமென்று சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்காங்க. எனவே அவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்காங்க. அப்பா பேர் யோசேப்பு, அம்மா பேர் பாக்கியவதி. வாங்க மனோ, அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி சிந்திக்க முடியும் என்பது தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது. முதல் மணமகன் 1ஆம் நம்பர் போய் மனோவா. மாப்பிள்ளை எல்லாம் முன்னவாங்க, வலது பக்கம் வாங்க. மாப்பிள்ளை வரணுன்னெல்லாம் வலது பக்கம். பெற்றோர்கள் பின்னால் போங்க, பெற்றோர்கள் பின்னால் போங்க. மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணுகள் பின்னவாங்க, இந்த பக்கம். இடப்பக்கம் வாங்க. எதிர்பார்ப்பு என்ன, அந்த பொண்ணுக்கு எதிர்பார்ப்பு என்ன, அந்த மாப்பிள்ளை எதிர்பார்ப்பு என்ன, அதை நீங்க நாங்கள் ஒவ்வொரு பேரை சொல்லும் போது நீங்கள் முன்னால் வரும்படி நம்மளோட கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அமைதியா இருக்கணும். நாங்கள் சொல்றதை கவனமா கேட்கணும். என்ன பேரு, என்ன